இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார், அவர் என்றும் வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார். அந்த ஒளி காணலாம், சொன்ன வழி போகலாம், நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம். உருவாயிடுச்சு. என்னங்க வரலாறு தான். அது என்ன மாதிரி வரலாறு உருவாகிருக்கின்றத பாருங்க. இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம். புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. ஒரு நாள் வரும். அந்த நாள் வரும்போது ஒரு கேள்வியை கேட்கிறோம்னு சொல்லி 2 மாசத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அந்த நாள் வந்திருக்கு. தமிழ்நாடே ஒட்டுமொத்தமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பட்ஜெட் நேற்றைய தினம் வெளியிட்டாங்க. வரலாறு பார்க்காத பட்ஜெட். தமிழ்நாடு அரசியல் வரலாறே பாருங்க, ஒட்டுமொத்தமா பார்க்காத ஒரு புது வகையான பட்ஜெட். இதுக்கு முன்னாடி நிறைய பட்ஜெட் வெளியிட்டு இருந்தாலும், ஆனா பாருங்க பட்ஜெட் தமிழ்நாட்டில் வெளியிடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய நிதியமைச்சர்கள் சட்டமன்றத்தில் பட்ஜெட் வாசித்திருந்தாலும், ஆனா இப்ப வாசித்த அந்த அழகு இருக்கு இல்லைங்களா? அடாடாடாடாடாடா, ஒரு மனுஷனுக்கு 2 காது போதாதுங்க, ஒரு 50-60 காதாவது தேவைப்படும். அந்த மாதிரி பாருங்க, காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு இல்ல, இருக்கிற காதுல கேட்க முடியாத அளவுக்கு அழகழகான வார்த்தைகளை ஒரு 4-5 வார்த்தையை சேர்த்து கோத்து போட்டு விடுங்களேன். குருவீடுகளை அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்கி தேவையான சமூக பொருளாதாரம் உறுதி கொண்டுள்ளது. வட்டி செலவுத்திற்கான தொகையும் இக்கட்டான சூழ்நிலையில் வரலட்சியுடன் இணைந்து கண்காணிப்பு முடிவான நமது அரசு ஆட்சி அமைப்புடன் நிர்வகித்து வருகிறது. கௌரவிப்பவர் நமது பல்வேறு விதிமுறைகள் பல அடுக்கு மற்றும் உயரமான நிரந்தரம் பார்த்து கொண்டுதான் மனித வேலை முதலீடுகளை தமிழ்நாட்டு. சார் என்ன சார், என்ன பிரச்சனை உங்களுக்கு? காதுக்கு இனிமையா அழகான எவ்வளவு வார்த்தைகள் நிறைய பேசியிருக்காரு. அதையெல்லாம் போடுங்கன்னா என்னங்க இது? முழுக்க இதே செயல தான் பேசியிருந்தாரா? பாட்டி பங்கீடு முறையில் 7,586 கோடி ரூபாய் ஒன்றிய அரசிடமிருந்து கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரி விடுங்க. கம்பெனி சீக்கிரட்ல ஏன் ஓப்பனா சொல்றீங்க? போட்டு அமுக்குங்க. பேச வேண்டிய விஷயம் எவ்வளவு இருக்குது. நிறைய பேச வேண்டியது இருக்கு. பேசுவதற்கு முன்பாக நண்பர்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். ஏதோ ஒரு காமெடியில வரும், தெலுங்கு பேசுறது எப்படின்னு கேட்கும்போது, அடடா தெலுங்கு பேசுறதுலாம் ஒன்றும் அந்த அளவுக்கு கஷ்டம்லாம் கிடையாதுங்க, ஈஸி. தமிழ்ல என்னென்ன வார்த்தைலாம் நம்ம பேசுறோமோ அந்த தமிழ்ல அந்த வார்த்தைக்கு பின்னாடி லூன்னு போட்டா அது தெலுங்கு ஆயிடும்னுவாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க. ஏம்பா பட்ஜெட் வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்ல நம்ம புது திட்டத்தை என்னென்ன அறிவிக்க போறோம், ஏங்க கஷ்டப்பட்டு நீங்க அறிவிக்கணும்? இதற்கு முன்னாடி ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கி வச்சுட்டு போனாங்க இல்லைங்களா அந்த திட்டம். ஆமாங்க, அதுக்கெல்லாம் பேரை மாத்துங்க. பேரை மாத்திரம் மாட்டிக்க மாட்டோம், முழுசா மாத்தக்கூடாது. அதாவது என்ன திட்டம் இருக்கோ அதுக்கு பின்னாடி எல்லாத்துலயும் வெற்றின்னு ஓட்டிட்டுங்க. பாருங்க, நம்ம வாசிக்கும் போது ஏதோ புது திட்டத்தை உருவாக்கியதை போல நினைச்சுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த மடிக்கணினி திட்டம் இருக்கு இல்லைங்களா, உலகம் உங்கள் கையில், அதை வெற்றி மடிக்கணினி திட்டம்னு மாத்துங்க. இருங்க, பேரை மாத்ததுக்கு மடிக்கணினி, அதாவது லேப்டாப் கொடுக்குற திட்டம்லாம் தமிழ்நாட்டில் இருக்குங்க. தமிழ்நாடு அரசு இதற்கு முந்தைய திமுக அரசு மாணவர்களுக்கு லேப்டாப் எல்லாம் கொடுத்தாங்களே, நம்ம கூட்டத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லைங்களா, அதுல என்னென்ன வேலை பார்த்தாங்க? சேம் ஃபார்முலா தான் பண்ண போறாங்க. என்ன நம்ம கட்சியை சேர்ந்த கூட்டம் பண்ணாங்க, இப்ப பாருங்க நம்ம கட்சி மூலமாக அமைத்த ஆட்சியில் வைத்து சேம் ஃபார்முலா தான். அந்த போட்டோவை தூக்கிட்டு எப்படி நம்ம போட்டோவை போட்டாங்களோ அதே மாதிரி தான் பாருங்க, இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் உருவாக்கி வைத்த திட்டங்கள் அனைத்தின் பேருக்கு முன்னாடி வெற்றின்னு போட்ட வேண்டியதான். உலகம் உங்கள் கையில் மடிக்கணினி திட்டம், அதான் சொல்லிடுவோம் இன்னொரு தடவை, வெற்றி மடிக்கணினி திட்டம். நான் முதல்வன் தூக்குங்க, வெற்றி திறன் பயிற்சி திட்டம்னு மாத்துங்க. கலைஞர் கனவு இல்லம், அது போன வாரம் போச்சு. இப்போ வெற்றி வீடு திட்டம், அப்புறம் வெற்றி மகளிர் ஆடு வளர்ச்சி திட்டம், அதுக்கடுத்து விபி கிராம்ஜி, அது போன வாரம், மறுபடியும் சொல்றோம் இந்த வாரம் வெற்றி 150. எங்க புது திட்டம் எதையுமே பட்ஜெட்ல உருவாக்கி வாசிக்காம இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் நம்ம குறை சொல்லினுக்கிறோம், ஒண்ணுமே செய்யலன்னு. ஒண்ணுமே செய்யாத அந்த ஆட்சி இவ்வளவு உருவாக்கி வச்சுட்டு போயிடும். அந்த திட்டத்துக்கு முன்னாடி பேர்லாம் வெற்றின்னு மாத்திரமே மாட்டிக்க மாட்டோம், கண்டிப்பா மாட்டுவோம். மாட்டினா எல்லாருக்கும் சீல் பண்ணுவோம். எதிர்கட்சி சரி பண்றாங்க, திமுக தூண்டுதல் இருக்கவே இருக்கு பாருங்க, சீலு சாயம் பூசி விட்ட வேண்டிதான். கேள்வி யாரெல்லாம் கேட்கறாங்களோ, என்னப்பா ஒரு புது திட்டத்தை உருவாக்காம இதற்கு முந்தைய ஆட்சியாளரை குறை சொல்லிட்டு எல்லா திட்டத்துக்கு பேரை மாத்துறீங்களேன்னு கேட்டா, பூசுங்க சாயம், திமுக சதி, எதிர்கட்சியை சேர்ந்தவங்க. நம்ம கூட்டத்தை சேர்ந்தவங்க யாருமே பாருங்க நம்மள கேள்வி கேட்க போறது இல்லை. எது சொன்னாலும் பாருங்க கையை தட்ட போறாங்க, விசில் அடிக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு என்னங்க கவலை? சோ இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் உருவாக்கி வைத்த திட்டங்களோட பேர் அனைத்துக்கும் முன்னாடி வெற்றின்னு போட்டு வாசித்து விடுங்க பட்ஜெட்ல. சரி, திட்டத்தோட பேர்லாம் மாத்திட்டு இருக்கட்டங்க, புதுசா ஏதாவது பட்ஜெட்ல போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கோம் பட்ஜெட்ல. என்னங்க, இந்த மீனவர்களுக்கு வேலை இல்லாத சமயத்துல 6,000 ரூபாய் கொடுத்துருக்காங்களா?
அந்த 6,000 ரூபாயை 7,000 மாத்திரம். பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுக்கு மாநில அரசு ஒரு குடும்பத்திற்கு 6,000 ரூபாய் என்ற அளவில் பணி இல்லாத காலம் மீன்பிடி உதவித்தொகையாக வழங்கி வருகிறது. இந்த அரசு தற்போது பணி இல்லாத கால மீன்பிடி உதவித்தொகையை 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயை உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ளது. பேச்சு இது இல்லைங்களேங்க. தேர்தல் பரப்புரை சமயத்தில் கொடுத்த வாக்குறுதி என்னங்க, கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. 1. மீனவர் பாதுகாப்பு உரிமை தொகை. ஆண்டு மீன்பிடி தடைகாலத்திற்கான மீனவர் பாதுகாப்பு நிதி ரூபாய் 8,000 ரூபாய் 20,000 உயர்த்தப்படும். அதாவது மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு உரிமை தொகை 8,000 ரூபாயில் இருந்து 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்பதுதான் வாக்குறுதி. பரப்புரை சமயத்துல பேசின வீடியோவிலையும் அதுதான் பதிவாகி இருக்கு. மேனிஃபெஸ்டோ புத்தகம் வெளியிட்டாங்க இல்லைங்களா, வாக்குறுதி புத்தகம், அந்த வாக்குறுதியிலும் இதுதான் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஆமாங்க, கொடுத்தோம் வாக்குறுதி, இல்லைன்னு சொல்லிங்களேங்க. அப்ப ஏன் பட்ஜெட் அதை அறிவிக்கல? 8,000 ரூபாயிலிருந்து எதுக்காக 20,000 ரூபாயாக உயர்த்தல? ஏங்க, அந்த நிவாரணம் வேற, இந்த நிவாரணம் வேறங்க. மீனவர்களுக்கு வேலை இல்லாத சமயத்துல தமிழ்நாடு அரசு 6,000 ரூபாய் கொடுத்திருந்தாங்க இல்லைங்களா, அதுல பாருங்க 1,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணி 7,000 ரூபாயாக உயர்த்துறோம். பணி இல்லாத காலம் மீன்பிடி உதவித்தொகையாக வழங்கி வருகிறது. இந்த அரசு தற்போது பணி இல்லாத கால மீன்பிடி உதவித்தொகையை 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயை உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ளது. என்ன சார் இது, கேலியா பண்றீங்க? யானை பசிக்கு சோள பூரியான்னு கேட்கிற கேள்விதான் ஞாபகத்துக்கு வருது. என்ன இது? 8,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாயாக உயர்த்துகிறோம்னு சொல்லிட்டு அதை எதுவும் அறிவிக்காம இந்த 6,000 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த அந்த தொகையிலிருந்து 1,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து 7,000 ரூபாயை மாத்திரம்னு சொல்லி யாரங்க ஏமாத்த பாக்குறீங்கன்னு மீனவர்கள் கேட்பாங்க இல்லைங்களா? ஒவ்வொரு மீனவர் குடும்பத்திற்கும் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் மற்றும் லீன் சீசன் உதவியாக ரூபாய் 27,000 ரூபாய் 27,000 ரூபாய் 27,000. முதலும் கோணல் முற்றும் கோணல்னு சொல்ற மாதிரி ஆட்சி அமைத்து அறிவிக்கிற முதல் பட்ஜெட் போடுற முதல் பட்ஜெட்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷனா இருக்க வேண்டாமா? எல்லாருக்கும் முன்னுதானமா முன்னோடியாக இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் அனைத்து பட்ஜெட்டையும் தூக்கி அடிச்சு விட்டு புது வகையான பட்ஜெட்டா இருக்க வேண்டாமா? ஆனா பாருங்க, இது ஒட்டுமொத்தமாக ஏமாற்றும் பட்ஜெட்டாக இருக்குன்ட்டு பாதிக்கப்படுற மீனவர்கள் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? 8,000 ரூபாய் 20,000 உயர்த்தப்படும். 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயை உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ளது. கண்டிப்பா கேட்பாங்க. அது கேட்கறது ஒரு ஓரமாகட்டும். இந்த பக்கம் என்னங்க, 812 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒரு வருஷத்துக்கு. எதுக்குங்க? அண்ணன் சீர் திட்டத்திற்கு. திருமணமாகும் பெண்களுக்கு அண்ணன் சீராக 1 பவுன் தங்கம் மற்றும் விலை உயர்ந்த பட்டுப்புடவை. திருமணம் என்பது ஒவ்வொரு பெண்ணின் வாழ்விலும் ஒரு மகிழ்ச்சியான தருணமாகும். இந்த தருணத்தை கொண்டாடும் விதமாக தமிழ்நாட்டில் பெண்கள் அனைவரும் தன் குடும்பத்தில் ஒருவராக கருதும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அப்பெண்களின் திருமணம் நாளில் நமது அரசின் சார்பாக 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டு புடவையும் அண்ணனின் சீராக வழங்க இருக்கிறார். இத்திட்டத்தினை செயல்படுத்த திருத்த வரவு செல்ல திட்ட மதிப்பீடுகளில் 812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அதுக்கு தான் பாருங்க, ஒரு வருஷத்துக்கு 812 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கப்பட்டதாக சொல்றாங்க. இது எப்படி பத்தங்க? 812 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. என்ன பாருங்க, தமிழ்நாட்டில் ஒரு கணக்கு எடுத்து பார்க்கும்போது ஆண்டுக்கு திருமணமாகும் எண்ணிக்கை என்பது ஒரு 6 லட்சத்திலிருந்து 7 லட்சம் போகும். 6 லட்சம் வச்சுப்போமே, 6 லட்சம் வச்சுப்போமே. அப்படி அந்த 6 லட்சம் ஜோடிகளுக்கும் 1 பவுன் தங்கம் அண்ணன் சீர் பட்டுப்புடவெல்லாம் கொடுக்க முடியுமா இந்த 812 கோடி ரூபாய் பட்ஜெட்ல? என்ன பாருங்க, 22 கேரட் தங்கம் 1 பவுனே பாருங்க 1 லட்சம் கிட்ட வந்துடும். இல்லைங்க, மொத்தமா கொள்முதல் பண்ணுவாங்க. அப்ப மொத்தமா கொள்முதல் பண்ணும்போது எப்படியும் ஒரு 80,000 ரூபாய்க்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோமே. சரி, 80,000 ரூபாய் 1 பவுன் பட்டுப்புடவை ஒரு 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் கணக்கு போட்டு பார்த்தா கூட ஒரு 86,000 90,000 வச்சுக்கோமே. ஒரு ஜோடிக்கு நம்ம 90,000 கொடுக்கணும்னு சொல்லும் போது 812 கோடி ரூபாயில இந்த 6-7 லட்சம் ஜோடிகளுக்கு கொடுத்துட முடியுமா? அட என்னப்பா இதை நாங்க மொத்த பேருக்கும் கொடுக்கணும்னு சொன்னோமா? தமிழ்நாட்டில் யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகுதோ அனைவருக்கும் கொடுக்கணும்னு சொன்னோமா? இல்லவே இல்லைங்களே. அண்ணன் சீர்திட்டம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிகப்பெரிய மகிழ்வை தருவது அந்த குடும்பத்தில் நடக்கும் திருமண கொண்டாட்டம் தான். அதை எந்த வருத்தமும் இன்றி முழு மன நிறைவுடன் கொண்டாட வேண்டும். அதற்காகவே நம் தங்கைகளின் திருமணத்திற்காக 8 கிராம் அதாவது 1 பவுன் தங்கமும் 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். மேடையில பேசும்போது வேணா அப்படி சொல்லியிருப்போம். ஆனா அந்த மேனிஃபெஸ்டோ வாக்குறுதி புத்தகம் இருக்கு இல்லைங்களா, அதுல தெளிவா கொடுத்திருக்குமே. அண்ணன் சீர் திட்டம் ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்கும் குறைவாக உள்ள குடும்பங்களில் நடைபெறும் திருமணங்களில் மணப்பெண்ணுக்கு 8 கிராம் சவரன் தங்கமும் பட்டுச்சேலையும் வழங்கப்படும். புரியல சத்தமா சொல்லுங்க மறுபடியும். இந்த தடவை காதல விழல இல்லைங்க. ஆண்டுக்கு 5 லட்சத்திற்கும் குறைவாக வருமானம் எந்த குடும்பத்துக்கு வருதோ அந்த குடும்பத்துக்கு தான் தங்கமும் பட்டுப்புடவையும் வழங்கும்னு தெளிவா சொல்லிக்கோமேங்க.
தெளிவா சொல்லியிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி யாரை பார்த்து எதையோ சொல்லியிருந்தீங்களே, என்னங்க அது? அது என்ன தகுதி பொல்லாத தகுதி? கொடுக்கணும்னா எல்லாருக்கும் கொடுக்கணும். அது என்ன கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டு கொஞ்சம் பேருக்கு நிறுத்துது? தமிழ்நாட்டில் எல்லாரும் இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அது என்னங்க தகுதி பிரிச்சு பார்த்து கொடுக்குறீங்க? அரசாங்கம்னு சொல்லும்போது அனைவருக்கும் சமமான அரசாங்கமாக நடக்க வேண்டும். அரசாங்கத்தின் மூலமாக பயன்பெறும் நலத்திட்டங்களை கொஞ்சம் பேர் தான் வாங்கணும், கொஞ்சம் பேர் வாங்கறதுக்கு தகுதி இல்லைன்னு பிரிக்கிறதுக்கு நீங்க யார் தகுதியை பார்க்கறதுக்கு அப்படின்னு கேட்டீங்களே. ஏன் இந்த பதவி பிரமாணம் எடுத்தாங்க இல்லைங்களா, அப்போ கூட வெளியே வந்து டிவிகே கட்சிக்கு சப்போர்ட் பண்ற பெண்கள் தாய் குலங்கள் என்ன சொன்னாங்க? ஏன் எங்களுக்கெல்லாம் தகுதி இல்லைங்களா? நாங்க கார் வச்சுன்னுக்குறோம், நாங்க பாருங்க லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுன்னு இருந்தாலும் பாருங்க எங்களுக்கெல்லாம் தகுதி இல்லைன்னு சொல்லி மகளிர் உரிமை தொகை எங்களுக்கெல்லாம் போடாம போயிட்டீங்க நீங்க. அதுக்காக தான் ஓட்டை மாத்தி போட்டோம். 1000 ரூபாய் வந்து உரிமை தொகை வந்து யாருக்கு சொன்னாரு? தகுதியானவங்களுக்கு. ஆனா எங்க அண்ணன் எல்லா லேடிஸும் தகுதின்ட்டு அது ஒரு பாயிண்ட் எங்க அண்ணன் ஜெயிச்சதுக்கு காரணம். இப்ப மட்டும் ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாங்க. அது மட்டும் எங்க இருந்து வந்தாங்க? 5000 ரூபாய் கொடுத்தாங்களே, எப்படி கொடுத்தாங்க? 2000 ரூபாய் எப்படி கொடுத்தாங்க? அப்ப பணம் இருந்துச்சா? அப்ப எப்படி பணம் இல்லாம போச்சு? பணம் இல்லாத எப்படி போச்சு? கவர்மெண்ட்ல பணம் இல்லாத எப்படி போச்சு? தகுதியானவங்களுக்கு 1000 ரூபாய் நாங்கல்ல, தகுதியானவங்களுக்கு கொண்டு தானே 5000 ரூபாய் போட்டாங்க. அப்ப நாங்களாம் ஓட்டு போட மாட்டோமா? நாங்களாம் தகுதி இல்லை. 1000 ரூபாய் தகுதி கிடையாது. ஐடி கட்டுறோம், கார் வச்சுக்கிறோம், படிச்சிருக்கிறோம், கஷ்டப்பட்டு வேலைகளுக்கு போறோம். நாங்க ஐடி கட்டுறோம், பிள்ளைங்களுக்காக கார் வாங்குறோம், படிக்க வைக்கிறோம். எங்களை தகுதி இல்லைன்னு நிர்ணயிக்கிறதுக்கு கவர்மெண்ட் யாரு? எங்களை தகுதி இல்லைன்னு நிர்ணயிக்கிறதுக்கு கவர்மெண்ட் யாரு? இவங்களுக்கு ஓட்டு போட்டு ஆதரித்த அந்த கூட்டம் இதற்கு முந்தைய ஆட்சியாளரை பார்த்து கேட்ட கேள்வி அங்க எங்க கேக்குறீங்க? உங்க தலைவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி புத்தகத்தை எடுத்து பார்த்திருக்க வேண்டியதுன்னு. அதுலயே தெளிவா கொடுத்துருக்காங்களே தகுதி. என்ன தகுதி? ஆண்டு வருமானம் 5 லட்சத்துக்கு கீழே யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் பாருங்க இந்த பட்டு புடவையும் தங்கமும் வழங்கப்படும்னு தெளிவா கொடுத்துருக்காங்களே. நீங்க கேட்ட அந்த தகுதி இதுதான் தகுதி. வருமானத்தின் அடிப்படையில் அரசு நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிற அந்த குடும்பத்தோட தகுதி வருமானத்தை பொறுத்த தகுதி. அதைத்தான் டிவிகே கட்சியை சேர்ந்தவங்களும் கொடுத்துருக்காங்க. ஆனா பாருங்க, சொல்வது ஒன்று செய்வது வேறொன்று. கட்சி அளவுல இருக்கும்போது தேர்தல் பரப்புரை சமயத்துல வாக்குகளை அறுவடை செய்வதற்காக பொய்யா ஏமாற்றி பொய்யான வாக்குறுதியை கொடுத்தாங்க. இதுல வேற பாருங்க டைலாக், வாயிலேயே வடை சுடுறதுக்கு நாங்க என்ன டிஎம்கேவா? டிவிகேடா சொன்னா மட்டும் போதுமா? எப்படி செயல்படுத்துவீங்க? நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? சவுண்டு மட்டும்தான் வருது, ஆனா செயல் எதுவுமே இல்லைங்களே. அதை விட ரொம்ப மோசமா தானே போயினுக்குது. வாக்குறுதி பொய்யா கொடுத்து ஏமாத்தி அவங்க என்னங்க தகுதியை பிக்ஸ் பண்றது? நாங்க வந்தா எல்லாருக்குமே கொடுப்போம்னு சொன்னாங்களே, கொடுத்துருக்காங்களே. 6000 7000 கோடி தேவைப்படுற அந்த திட்டத்துக்கு வருஷத்துக்கு வெறும் 812 கோடி ரூபாய். அண்ணன் சீர் திட்டம், தங்கத்திற்கும் பட்டுப்புடவைக்கும் முழுமையாக இந்த அண்ணன் சீர் என்கின்ற நலத்திட்டத்தின் மூலமாக முழுமையாக அனைத்து திருமணமாகும் பெண்களுக்கும் இந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் 6000 7000 கோடி தேவைப்படும். 6000 7000 கோடிக்கு தேவைப்படுகின்ற அந்த திட்டத்துக்கு வெறும் 812 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லும் போது அப்ப பாருங்க, ஒரு 10% திருமணமாகும் பெண்களுக்கு மட்டும்தான் இந்த அண்ணன் சீர்திட்டம். அப்ப பாக்கி 90% கல்யாணம் ஆகிறவங்களுக்குலாம் அண்ணன் கிடையாதுங்களா? கேட்பாங்க இல்லைங்களா? தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அளிக்கப்படும். தமிழ்நாட்டில் பெண்கள் அனைவரையும் தன் குடும்பத்தில் ஒருவராக கருதும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அண்ணன்னு சொல்லிட்டாலே திருமணமாகும் அனைத்து சகோதரிகளுக்கும் நம்ம அண்ணா தான் இருக்கணும். இல்லைங்க, அப்படிதான் கிடையாதுங்க. வருமானத்தை அடிப்படையாக கொண்டு தகுதியின் அடிப்படையில் இன்னாருக்கு மட்டும்தான் நாங்க அண்ணனாக இருப்போம்னு சொல்லி உருவாக்குற திட்டமா இது. சரி, இன்னாருக்கு நாங்க தகுதியின் அடிப்படையில் 812 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க இல்லைங்களா? இந்த 812 கோடி ரூபாயின் மூலமாக தகுதியுடைய இந்த குடும்பத்தை எப்படி செலக்ட் பண்ணுவீங்க? ஆண்டு வருமானத்தை கொண்டு செலக்ட் பண்றாங்க. அதுலயும் பாருங்க, ஆண்டு வருமானத்தை வச்சு பண்ணுவீங்களா இல்ல நமக்கு யார் ஆதரவு தெரிவிச்சாங்களோ அவங்கள பார்த்து மட்டும் பட்டியல் போட்டு கொடுங்கன்ட்டு இப்ப பாருங்க, அந்தந்த ஏரியாவில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க தயாரிச்சு கொடுக்குற பட்டியலின் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை எப்படியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம கட்சிக்கு யார் ஆதரவு தெரிவிச்சாங்களோ, யார் ஓட்டு போட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்த்து நமக்கு ஆதரவு தெரிவிச்சவங்களுக்கு மட்டும் நம்ம அண்ணனா இருப்போம்னு சொல்ல வராங்க சார். அது நமக்கு தான் பாருங்க புரியல. அடுத்து இந்த பக்கம் வர்றது தாய்மாமன் அவர்கள். தாய்மாமன் மோதிர திட்டம் அது எல்லாருக்கும் தானே? இல்ல எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அது எப்படிங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க? தமிழ்நாட்டில் அனைத்து மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியுமா? இல்ல அப்படிதாங்க சொன்னாங்க. தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். தேர்தல் பரப்புரை சமயத்துல தமிழ்நாட்டு மண்ணில் கால் வைக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும், தமிழ்நாட்டில் பிறக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் மோதிரம் தாய்மாமன் திட்டம் வழங்கப்படும் சொன்னாங்க. சொன்னதெல்லாம் செய்யணுமான்னா அப்படிலாம் செய்ய முடியாது. இதுக்கும் பாருங்க கண்டிஷன்ஸ் அப்ளை. தமிழ்நாட்டு மண்ணில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் வழங்கப்படும் என்று சொன்னது பரப்புரை சமயத்தில். அது போன வாரம். இந்த வாரம் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் ஒன்லி குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த மோதிரம் போடப்படும். சரிங்க, போடுங்க. அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் போடுவீங்க இல்லைங்களா? அது எப்படி எல்லாருக்கும் போட முடியும்?
அரசு மருத்துவமனைகளில் ஒரு வருஷத்துக்கு லட்சக்கணக்கான குழந்தை பிறக்கும், எல்லாருக்கும் போட முடியுமா? அதுலயும் இருக்கு கண்டிஷன் சப்ளை. இன்னும் என்னப்பா கண்டிஷன் சப்ளை? ஏற்கனவே ஒரு கண்டிஷன் சப்ளை இருக்கு, அந்த கண்டிஷன் சப்ளைக்குள்ள இன்னொரு கண்டிஷன் சப்ளையா? அது என்னங்க? அதாவது பாருங்க, தமிழ்நாட்டை இருப்பிடமாக நிரந்தர முகவரியில யார் குடியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பாருங்க அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் போடப்படும். ஏங்க பரப்புரையில் இதெல்லாம், பரப்புரையை பத்தி மறுபடியும் பேசக்கூடாது. ஏற்கனவே நாங்க பயங்கர டென்ஷன்ல வாசிச்சிருக்கிறோம் பட்ஜெட். பள்ளி கல்வி. கேடில் விழிச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. பட்ஜெட்டை பத்தி பேசினுக்கும் போது ஏதாவது குறுக்க பூந்து கேள்வி கேட்டீங்க, உண்மையை பத்தி பேசுனீங்க, பரப்புரையில கொடுத்த வாக்குறுதியெல்லாம் ஞாபகப்படுத்துனீங்க, அப்புறம் பாருங்க நாங்க ரொம்ப டேஞ்சர் சீரியஸ் மேன் ஆயிடுவோம். பரப்புரையில பேசுறது வேற, ரியாலிட்டி என்பது வேற. ரியாலிட்டி என்ன? இதுதான் ரியாலிட்டி. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் குழந்தையின் பிறப்பு கொண்டாடும் வகையிலும் தாயாக ஆளும் பிறகு அடையும் மகிழ்ச்சியும் முக்கியத்துவ வாய்ந்ததை போற்றும் வகையில் தாய்மாமன் அன்பளிப்பாக 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பரப்புரை காலத்துல யாரோ மண்டபத்துல எழுதி கொடுத்ததை மனப்பாடம் பண்ணாம கூட அப்படியே மைக்குக்கு முன்னாடி பார்த்து படிச்சிருந்தோம். அதெல்லாம் நீங்க ஞாபகப்படுத்துவீங்களா? தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். பேசக்கூடாது. தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் 560 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கோம். தமிழ்நாட்டில் நிரந்தர இந்த முகவரி கொண்டவர்களுக்கு மட்டும்தான் பாருங்க இந்த மோதிரம் வழங்கப்படும். ஏங்க நிரந்தர முகவரினா ஹவுஸ் ஓனருக்கு மட்டும்தாங்க இருக்கும், வாடகை வீட்டில் இருக்கவங்களாம் இருக்காதுங்க. நிரந்தர முகவரினா எல்லாருக்கும் சொல்லலைங்க. வாடகை வீட்டில் இருக்கிறவங்க நிரந்தரமா அதே வீட்டில் குடியிருக்கணும்னு நாங்கள் சொல்லலைங்க. தமிழ்நாட்டை வசிப்பிடமாக கொண்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த மோதிரம் வழங்கப்படும். ஏங்க வாயிலே வட சொல்றதுக்கு நாங்க ஒன்னும் டிஎம்கே இல்லைங்க, இது டிவிகேன்னு சொன்னீங்களேங்க. சொன்னோம் தீய சக்தி மாதிரி ரியல் தாய் மாமன்லாம் கிடையாது. ரியல் தாய் மாமன், ரியல் தாய் மாமன். இப்ப ரொம்ப போங்கா இருக்காங்க. போங்கா இருக்குங்களா? சரி, மோதிரம் யாருக்கு வேணா சொல்றீங்களோ அவங்க எல்லாம் கோச்சிங் போயிடுங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மோதிரம் வேணுமா வேணாமா? என்னங்க இப்படிலாம் கேட்கறீங்க, பேசுறீங்க? அப்படிதான் கேட்போம், அப்படிதான் பேசுவோம். இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணவங்க எவ்வளவு திட்டத்தை உருவாக்கி வச்சுட்டு போனாங்க. கடைசி 5 ஆண்டுகளில் கூட எவ்வளவு நலத்திட்டங்களை உருவாக்கி வச்சு போனாங்க. யாராவது ஒருத்தருக்கு, அந்த 2 கட்சிகள் யாராவது ஒருத்தருக்கு ஓட்டு போடாம எங்களுக்கு ஏன் ஓட்டு போட்டீங்க? என்ன பண்ணிருக்கோம் நாங்க தமிழ்நாட்டுக்கு? நியாயமா பேசி பாருங்க, நியாயமா சொல்லுங்க. நாங்க என்ன பண்ணிருக்கோம்? ஏதாவது பண்ணிருக்கோமா? சொல்ற மாதிரி எதுவுமே பண்ணல. இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் எதுவுமே செய்யலன்னு சொன்னவங்க எதுவுமே செய்யாம உருவாக்கி வைத்த நலத்திட்டங்களுக்கு பேர் மட்டும் எப்படி மாத்த முடியும்? எதுவுமே செய்யலன்னு நாங்க சொன்ன பொய்யை நம்பி எங்களுக்கு ஓட்டு போட்டீங்க இல்லைங்களா? அப்ப பாருங்க, நாங்க சொல்றதான் நீங்க கேட்கணும். நாங்க வானத்துல வெள்ளக்காக்கா பறக்குதுன்னு சொன்னா ஆமாங்க, பக்கத்துல இன்னொரு குட்டி வெள்ளக்காக்கா பறக்குதுன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதை விட்டு காக்கா வெள்ளையா இருக்காது, கருப்பாதான் இருக்கும்னு உண்மை யாராவது கேட்டீங்கன்னா அப்புறம் பாருங்க, குடுத்துன நலத்திட்டத்தை புடிங்கிடுவோம். ஸோ கேள்வியெல்லாம் யாரும் கேட்கக்கூடாது. அடுத்து நாங்க அந்த பக்கம் கல்விக்கான நிதியை கம்மி பண்ணிட்டோமா? ஆமா, அப்படிதான் கம்மி பண்ணுவோம். 46,000 கோடி இருந்து 44,000 கோடியா மாத்திருக்கோம். என்ன இப்போ 2,000 கோடி கம்மி பண்ணக்கூடாதா? கம்மி தாங்க பண்ணுவோம். ஏங்க கம்மி பண்றீங்க? அதுவும் கல்வித்துறையோட நிதியை கை வைக்கிறீங்க. ஏங்க கல்வித்துறை நிதியை கையெல்லாம் வைக்கலங்க. தேவையில்லாம எக்ஸ்ட்ரா நீங்க அன்வான்டட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நீங்க பண்ணியிருந்தீங்க. அது எல்லாம் பாருங்க, நாங்க கூட்டி கேச்சு போட்டு பார்த்து தேவையில்லாத செலவுகள்லாம் மிச்சம் பண்ணி 2,000 கோடியை கம்மி பண்ணிக்கோங்க. சந்தோஷப்பட்டு போவீங்களா நீங்க? இதுக்கு முன்னாடி இந்த 2,000 கோடி ரூபாய் கொள்ளை வச்சிருந்தாங்க, அந்த உண்மையை சொல்லணுமா அப்படின்னு பாருங்க, வரிஞ்சுக்கிட்டு வராங்க. ஏங்க கல்வித்துறையோட நிதியை கம்மி பண்ணிட்டீங்கன்னு கேட்டா, இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் தேவையில்லாத செலவெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதை மிச்சம் பிடிச்சி நாங்க 2,000 கோடி கம்மி பண்ணிக்கோன்னு வேமா சூசோ இல்லாம சொல்றாங்க இல்லைங்களா? அப்போ இந்த திட்டத்துக்கெல்லாம் இதற்கு முந்தைய ஆட்சியில் ஒதுக்கிய நிதியை காட்டிலும் இப்ப பாருங்க நிறைய நிதியை ஒதுக்கி இருக்காங்க. லைனா வந்துட்டு இருக்கு பாருங்க, எந்தெந்த துறைக்கு இதற்கு முந்தைய ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட நிதியோட அளவு, இப்ப டிவிக்கு ஆட்சி அமைந்த பிறகு அதே துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதியோட அளவு. நண்பர்கள் ஃப்ரீயா இருக்கும்போது நிறுத்தி நிதானமா பாத்துக்கோங்க. கண்டிப்பா பார்ப்பாங்க, பார்க்கறதெல்லாம் இருக்கட்டுங்க. முதல்ல மார்க்குள்ள வாங்க எல்லாரும். கல்வித்துறையோட நிதியை ஏன் கம்மி பண்ணிட்டீங்கன்னு கேட்டா, இதுக்கு முந்தைய ஆட்சியில் அனாவசிய செலவெல்லாம் பண்ணியிருந்தாங்க, நாங்க அதெல்லாம் கண்டுபிடிச்சி மிச்சம் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு வகையில பில்டப் பண்றாங்க இல்லைங்களா? அப்போ இந்த துறைக்கெல்லாம் நீங்க நிதி ஒதுக்கிய அளவு இதுக்கு முன்னாடி ஒதுக்கிய தொகையை விட இப்ப அதிகமா இருக்கு. எதுக்காக இந்த துறைக்கெல்லாம் நீங்க அதிகப்படுத்தி நிதியை ஒதுக்கி இருக்கீங்க? இந்த நிதியை நீங்க அனாவசியமா என்னென்ன பண்ண போறீங்கன்ட்டு இப்ப கேட்பாங்க இல்லைங்களா? கல்வித்துறையோட நிதியை ஏன் கம்மி பண்ணிட்டீங்கன்னு கேட்டா, அனாவசியமான செலவு பண்ணியிருந்ததை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்காக பாருங்க கம்மி பண்ணிட்டோன்ற ஒரு வகையில சொல்றாங்கல்ல. அப்ப நீங்க அனாவசியமான செலவு எவ்வளவு பண்றதுக்காக
அதிகமா நிதியெல்லாம் இந்த துறைக்கு ஒதுக்கிறீங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா? இப்ப கணக்கு உங்களுக்கு வரும்போது ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியான்னு கேட்பாங்க இல்லைங்களா சார்? கண்டிப்பா கேட்பாங்க. இதை மட்டுமா கேட்பாங்க? பட்ஜெட்ன்ற பேர்ல ஒரு பட்ஜெட்டை வாசிச்சிருக்காங்களே, ஏதாவது ஒரு துறை சம்பந்தமான விஷயத்தை பத்தி இவங்க தெளிவா நேர்மையா நியாயமான விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்களா? தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த தொலைநோக்கு பார்வை சம்பந்தமாக இந்த பட்ஜெட்ல ஏதாவது இருக்குங்களா? இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு சம்பந்தமாக இந்த பட்ஜெட்ல ஏதாவது சொல்லியிருக்காங்களா? மகளிருக்கு வழங்கும் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தி தரப்படும் வாக்குறுதி கொடுத்தாங்களே, அந்த வாக்குறுதி சம்பந்தமாக பட்ஜெட்ல ஏதாவது எங்கேயாவது ஓரமாவது எழுதி வச்சிருக்காங்களா? இல்ல இந்த தேதியில், இந்த மாதத்தில், இந்த ஆண்டிலிருந்து அந்த தொகையை உயர்த்தி தரப்படும்னு அறிவிச்சிருக்காங்களா? மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும். வேலை இல்லாத பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 4000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிச்சிருந்தாங்க தேர்தல் வாக்குறுதியாக. அது சம்பந்தமாக இந்த பட்ஜெட்ல எங்கேயாவது ஓரமா குறிப்பிட்டிருக்காங்களா? அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டமா? அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் என்கின்ற தலைப்பில் வாக்குறுதி கொடுத்தாங்களே, வருடந்தோறும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். 6 சிலிண்டர் வழங்கப்படும் என்று. 6 வேண்டாங்க, 5 வேணாங்க, 4 வேணாங்க, 3 வேணாங்க, 2 இல்ல, ஒண்ணே. வருஷத்துக்கு ஒரு சிலிண்டர். அன்னபூர்ணி சூப்பர் 6 வேண்டாம், அன்னபூர்ணி 1 சூப்பர் 6 தூக்கிட்டு சூப்பர் 1 அப்படின்னு ஒரு திட்டத்தோட பேரை மாத்தி ஒரே ஒரு சிலிண்டராவது வழங்கப்படும். வழங்குற தேதியாவது ஏதாவது அறிவிச்சிருக்காங்களா அந்த பட்ஜெட்ல? தேர்தல் பரப்புரை சமயத்தில் ஓட்டுகளை அறுவடை செய்வதற்காக கொடுத்த வாக்குறுதியை தான் பாருங்க காத்துல பறக்க விட்டாங்கன்னு பார்த்தா, ஏதோ நாங்க ஒதுக்கி இருக்கோம் அவ்வளவு தொகை இவ்வளவு தொகைன்னு சொல்லி பில்டப் பண்றாங்க இல்லைங்களா? இவங்க ஒதுக்கிய தொகையோட அளவெல்லாம் கூட்டி கழிச்சு போட்டு பார்த்தா எதுவுமே பாருங்க அந்த அளவுக்கு பெரிய தொகையாகவே இருக்காது. இதற்கடுத்து வெளியிடும் காணொலியில் வேண்டுமானால் இவங்க எந்தெந்த துறைக்கு இன்னும் எவ்வளவு நிதி எல்லாம் ஒதுக்கி இருக்காங்க, அதெல்லாம் எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்க, எவ்வளவு பேர் பயனடைவார்கள் என்பதை விலா வெறியாக பதிவு பண்ணலாங்க. இப்ப இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்க வேண்டிய நேரம். 2 மாசத்துக்கு முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா, 2 மாதம் கழித்து ஒரு கேள்வி கேட்கிற நாள் வரும் என்று. அந்த நாள் இந்த நாள் தான். எதுக்காக தெரியுங்களா? சார் பேசுறத கொஞ்சம் போடுங்க சார். நம்ம மாநிலத்துக்கான மொத்த பட்ஜெட் 4.39 லட்ச கோடிகள். அதுல 30% ஸ்டாலின் சார் டாக்ஸுக்கு போகுது. இது என்னடா புது டாக்ஸ்னு கேக்குறீங்களா? ஆமா, இந்த பட்ஜெட்ல இருந்து ஒதுக்குற நிதியில 20% ஸ்டாலின் சாருக்கு போகுது. அதுல 10% அவங்க மந்திரிங்களுக்கு போகுது. மொத்தமா 30% ஆச்சா? கவர்மெண்ட்டுக்கு தான் வரி கொடுப்பாங்க. ஆனா கவர்மெண்டே ஒருத்தவங்களுக்கு வரி கொடுக்குதுன்னா அதுக்கு பேர் ஸ்டாலின் சார் டாக்ஸ் தானே. இதை விட நாகரிகமா நீங்க அடிக்கிற கொள்ளையும் நீங்க அடிக்கிற ஊழலையும் சொல்ல முடியாது. நாங்களாம் எதுவும் சொல்லலங்க. இருக்கிற வீடியோ ஆதாரங்களை அப்படியே எடுத்து போறோம். 30%, அதாவது நம்ம தமிழ்நாட்டோட பட்ஜெட்டோட அளவுல இருந்து 30% எஸ்எஸ்டி என்கின்ற தலைப்பில் ஸ்டாலின் சார் டாக்ஸ். 30%ல 20% ஸ்டாலின் சார் குடும்பத்துக்கும் 10% கேபினெட் மினிஸ்டர்ஸும் ஒதுக்கி எடுத்துன்னு போறாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அந்த 30% தான் நாங்க மிச்சம் பண்ண போறோம். அதுக்கு தான் இவங்க தலைப்பு வைத்தார்கள், லீக்கேஜ். அந்த லீக்கேஜ் நாங்க அடைச்சி லாபத்தை ஈட்டி காட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? நாங்க கூட ஓஹோ ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க போ, லீக்கேஜ் எல்லாம் அடைச்சி முதல் முறையாக இந்த பட்ஜெட்ல கடனையே பாருங்க வாங்காத அரசு புதுசா அறிவிக்க போறாங்கன்னு நம்பிக்கையோட இருந்தோம். லீக்கேஜ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க பொழுதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த லீக்கேஜ் எஸ்எஸ்டி இதெல்லாம் சொன்னாங்க இல்லைங்களா? சொல்லிட்டு நம்ம ஒரு காணொலி பதிவு பண்ணும்போது சொல்லியிருந்தோம், இது சம்பந்தமாக விஜய் அவர்கள் மீது, அன்றைக்கு கட்சி தலைவராக இருந்த விஜய் அவர்களை குறித்து சொல்றோம். எஸ்எஸ்டியை குறித்து அவர் பேசின அன்னைக்கே நம்ம ஒரு காணொலியில் சொல்லியிருந்தோம், திமுக தரப்பு விஜய் அவர்கள் மீது அவதூறு வழக்கு பதிவு பண்ண வேண்டும். எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் தமிழ்நாடு அரசோட பட்ஜெட் தொகையிலிருந்து 30% திமுக குடும்பம் கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொன்னதற்கு திமுக தரப்பு அவதூறு வழக்கு பதிவு பண்ணணும். இல்லைன்னா அவர் சொல்வது உண்மையாகிவிடும் நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம். திமுக தரப்பு அது சம்பந்தமா எதுவுமே பேசல, மறுப்பு எதுவும் தெரிவிக்கல. இதை அடுத்து அவர் ஒரு வாரம் கழித்து இதே எஸ்எஸ்டியை பற்றி இன்னொரு இடத்துல பேசினாரு. நான் சொன்னதுக்கு அவங்க எதுவுமே மறுத்து பேசல, வாயை திறக்கல. அப்ப உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு டாக்ஸ் இருக்குன்னு அவங்களே ஏத்துக்கினாங்க போகுதுன்ட்டு இன்னொரு இடத்துல சொன்னாரு. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த ஸ்டாலின் சார் டாக்ஸ் அப்படின்ட்டு, இந்த ஜிஎஸ்டி மாதிரி எஸ்எஸ்டி, அதை பத்தி அவங்க வாயை திறக்கலங்க. என்னமோ அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்குது. ஆமா, இப்படி ஒரு டாக்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி சொன்னாரா? எத்தனை இடத்துல வேண்டுமானாலும் சொல்லிக்கங்க, தப்பு கிடையாதுங்க. ஆனா பாருங்க, அந்த எஸ்எஸ்டி 30% இப்ப மிச்சமாயிருக்கு. லீக்கேஜ் எல்லாம் அடைச்சி அதை 30% சொல்லும் போது எப்படியும் பாருங்க, பட்ஜெட்டோட அளவு வந்து 30% சொன்னா ஒரு 1.5 தேரும். நம்ம 1,20,000 கோடி தோராயமா வச்சுப்போமே, அந்த 1,20,000 கோடி 30% திமுக குடும்பம் கொள்ளையடிச்சின்னு போயிருந்ததை கண்டுபிடிச்சி லீக்கேஜ் அடைச்சி மிச்சம் பண்ணிட்டீங்க இல்லைங்களா? அப்போ இந்த ஆண்டு பட்ஜெட்ல பாருங்க, கடன் இல்லாத தமிழ்நாடாக முதல் முறையாக மாறப்போகுதுன்னு அறிவிச்சிடலாமா? ஆமா, கண்டிப்பா அறிவிச்சலாம். லீக்கேஜ் எல்லாம் பாருங்க அடைச்சி 1,20,000 கோடி மிச்சம் பண்ணிருப்பாங்களே.
மிச்சம் பண்ணி சாதனை படைச்சிருப்பாங்களே அப்படின்னு பார்த்தா படைச்சிருக்காங்க சாதனை. எந்த சாதனைங்க? லீக்கேஜ் அடைச்சா இல்ல, கடன் வாங்குறதுல. இந்த நிதித்துறை செயலாளர் பேசுறத போட்டுருங்க. 1.22 lakh crores தான் 3%க்குள்ள இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நம்ம கடன் வாங்க வேண்டியது வரும். கடன் குறைக்க முடியாது. Let us be clear. நீங்க அடுத்த 50 வருஷத்துக்கு கூட கடனை கடன் குறைக்க முடியாது. அதாவது வருஷம் கூட தான் செய்யும். 1.22 lakh crores தான் 3%க்குள்ள இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நம்ம கடன் வாங்க வேண்டியது வரும். சொன்னாரா? கடன் வாங்குறது குறையவே குறையாது, அடுத்த 50 ஆண்டுகள் ஆனாலும் குறையாது, கடன் வாங்கியே தீர வேண்டும், கடன் வாங்கினே இருப்போம்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி காலத்துல இந்த இடைக்கால பட்ஜெட்ல 1,22,000 கோடி தான் பாருங்க கடன் வாங்க கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது 30% மிச்சம் பண்ணிருப்பாங்க. எப்படியும் பாருங்க சாதனை படைக்கிற மாதிரி ஒரு பட்ஜெட்டை வாசிக்க போறாங்கன்னு எதிர்பார்ப்போட நம்பிக்கையோட இருந்தோம். ஆனா பாருங்க அந்த நம்பிக்கை வேற மாதிரியா மாறிச்சு. எப்படிங்க? சாதனை படைக்கணும்னு சொன்னாங்க இல்லைங்களா, படைச்சிருக்காங்க. 1,22,000 கோடி கடனை வாங்க முடியும்னு சொன்னீங்க, தப்பு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. 1,73,000 கோடியாக வாங்கக்கூடும் கடன். 2026-27 இந்த நிதி ஆண்டில் தமிழ்நாடு அரசு வாங்க இருக்கும் கடனோட அளவு மொத்தமாக 1,73,000 கோடி. என்னப்பா சொல்றீங்க? சாதனை பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணியிருந்தோமே, நாங்களும் சொன்னோமே சாதனைக்காக வெயிட் பண்ணியிருந்தோம்னு சொல்லி. ஆனா பாருங்க கடன் தொகையோட அளவை மிச்சம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா 30% லீக்கேஜை அடைச்சி சாதனை படைச்சு காட்டுவாங்கன்னு பார்த்தா கடன் தொகையோட அளவை உயர்த்திருக்காங்க. அப்ப அந்த லீக்கேஜ் எல்லாம் அடைச்சிட்டோம்னு சொன்னாங்களேங்க வந்த புதுசிலேயே. எப்படி அந்த லீக்கேஜ் எல்லாம் எங்க போச்சுங்க? அடைச்ச அந்த லீக்கேஜ் எல்லாம் எங்க போய் சேவ் ஆயிட்டு இருக்குங்க? அப்ப எஸ்எஸ்டின்னு சொன்னது ஸ்டாலின் சார் டாக்ஸ் 30% பட்ஜெட்ல இருந்து 30% கொள்ளையடிச்சு திமுக குடும்பம் போறாங்கன்னு சொன்னது அவதூறு தானே? இல்லைங்க அவதூறு கிடையாதுங்க அப்படின்னா அப்போ இது எப்படிங்க? இதுக்கு பேர் நாங்க பிஎஸ்டின்னு வச்சுக்கலாமா? விஜய் சார் டாக்ஸ்ன்னு சொல்லி. ஏன்பா நீங்க அவதூறு பரப்புறமா தெரியுதுங்களேங்க, இது அவதூறு தானே? இந்த மாதிரி சொன்னா அவதூறு தானே? அப்போ அதுக்கு பேர் நாங்க அது நியாயம் கருத்துரிமைன்னு சொன்னா இதுவும் நியாயம் கருத்துரிமை. இல்லங்க இது அவதூறுன்னு சொன்னா அப்ப அதுவும் அவதூறு தானே? இந்த பட்ஜெட்ல இருந்து ஒதுக்குற நிதியில 20% ஸ்டாலின் சாருக்கு போகுது, அதுல 10% அவங்க மந்திரிங்களுக்கு போகுது. எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் 30% கொள்ளையடிச்சுன்னு போறாங்க. அந்த லீக்கேஜை நாங்க அடைச்சி காட்டுறோம்னு சொல்லிட்டு இந்த லீக்கேஜ் அடைச்சிருக்கணுமே. இந்த பட்ஜெட் நாளுக்காக வெயிட் பண்ணியிருந்தோமே, லீக்கேஜ் அடைச்சி காட்டியிருப்பாங்கன்னு சொல்லி லீக்கேஜே இல்லைங்களேங்க. எக்ஸ்ட்ரா மேற்கொண்டு கடன் தானே வாங்கிருக்கிறீங்க. அப்ப ஸ்டாலின் சார் டாக்ஸ் எஸ்எஸ்டி என்கின்ற தலைப்பில் 30% திமுக குடும்பம் கொள்ளையடிச்சுன்னு போறாங்க. அந்த லீக்கேஜ் நாங்க அடைச்சி காட்டுறோம்னு சொல்லி அடைச்ச அந்த லீக்கேஜ்ல மிச்சமான அந்த பணம் 1,20,000 கோடி எங்கே? என்னப்பா வாழைப்பண காமெடி மாதிரி? அதுதான் நாங்க கடன் வாங்க போறோம்னு சொல்றோமே, ஏன் வாங்குறீங்க கடன்? கொள்ளையடிச்சு இந்த காசை தான் நீங்க கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா, லீக்கேஜ் அடைச்சிட்டீங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா. மறுபடியும் லீக்கேஜ் அடைத்ததற்கு பிறகு எதுக்காக கடன் வாங்கணும்? அதுவும் 1,22,000 கோடி அளவில் நிர்ணயிக்கப்பட்டிருந்த அந்த கடனை எதுக்காக 1,73,000 கோடியாக உயர்த்தி வாங்கணும்? அடைத்த லீக்கேஜ் எங்கே? கொள்ளையடிச்சுன்னு போன அந்த மிச்சம் பிடிச்ச காசு எங்கே? இந்த பட்ஜெட்ல காட்டிக்கணும் இல்லைங்களா, கணக்கு காட்டல இல்லைங்களா. அப்போ பொய்யான பொய்ய பேசி அவதூற பரப்பி எப்படியாவது பாருங்க பதவியில் வந்து அமர்ந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் என்னென்னமோ உருட்டணும் அப்படின்ற ஒரு உண்மையை இப்ப கேட்பாங்க இல்லைங்களா. உங்ககிட்ட கேட்கும்போது உங்ககிட்ட பதில் இருக்குங்களா? இதை விட நாகரிகமா நீங்க அடிக்கிற கொள்ளையும் நீங்க அடிக்கிற ஊழலையும் சொல்ல முடியாது. அப்பவும் சரி இப்பவும் சரி எப்பவும் சரி ஒரே ஒரு கேள்விதான். இந்த எஸ்எஸ்டி 30% கொள்ளையடிச்சுன்னு போறாங்கன்னு சொன்ன அந்த 30% மிச்சம் பண்ணி காட்டுறோம், லீக்கேஜ் அடைச்சி காட்டுறோம்னு சொன்னீங்க இல்லைங்களா. அந்த லீக்கேஜ் எங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் 1,73,000 கோடி கடனை வாங்க தப்பே கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த முதல் பகுதி பட்ஜெட் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா தவறாம உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க. இந்த பட்ஜெட்டோட மறுபகுதி காணொலியை நாளைய தினம் இன்னொரு காணொலி வெளியிடுவோம் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த காணொலி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.